திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையா தற்கொலையா என நீடிக்கும் மர்மத்தில் நடந்தது என்ன? தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த பெண் தூக்கில் சடலமாக கிடந்த சம்பவம் திருப்பூரில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மூவர் கொலைக்கு குற்றவாளி யார் என தெரியாத நிலையில் தற்பொழுது மேலும் மரணம் அதிர்வலைகளை கிளப்பி உள்ளது. தோட்டத்து வீட்டில் நடந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் கண்டியன்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட முதியான் நெரிசல் பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். திருப்பூர் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக பணியாற்றும் அவர் தனது மனைவி, மகன் மற்றும் தாயார் முத்துமணி ஆகியோருடன் வசித்து வந்தார். சனிக்கிழமை காலை தனது மனைவியுடன் மகனை பள்ளிக்கு அழைத்துச் சென்ற லோகநாதன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பினார். காம்பவுண்ட் கேட் பூட்டப்படாமல் இருந்த நிலையில் உள்ளே சென்று பார்த்தபோது பேரதிர்ச்சி. தாய் முத்துமணி அவரது அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த லோகநாதன் இது குறித்து அவிநாசி பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தார். உடனே அங்கு வந்த போலீசார் முத்துமணியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். தடயவியல் வல்லுநர்களும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் முதற்கட்டமாக முத்துமணியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. அதனால் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். சமீபத்தில் சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்று வரை குற்றவாளிகள் யார் என கண்டுபிடிக்கவில்லை. அச்சம்பவம் தற்பொழுது உயிரிழந்த முத்துமணியின் வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது. இதனால் முத்துமணியின் மர்ம மரணம் திருப்பூரில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து நீடிக்கும் விசாரணையில் முத்துமணியின் உடற்கூறாய்வு பரிசோதனை முடிந்து ரிசல்ட் வரும் பட்சத்திலேயே மரணத்தில் உள்ள மர்மம் விலகும்.